வணக்கம். நான் உங்களுடன் ரியாஸ் பேசுகிறேன். நான் இன்னைக்கு யாரை பற்றி பேச போகிறேன்னா, நம்முடைய இந்திய திருநாட்டின் 11வது குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்களை பற்றி. அவர் எப்படி தி மிசைல் மேன் ஆஃப் இந்தியா ஆனார், எப்படி 11வது குடியரசுத் தலைவராக தன்னை உயர்த்தி கொண்டார் அப்படின்றது தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஒரு சாதாரண குடும்ப பின்னணியில் இருந்து வந்த அவர் ராமேஸ்வரம் வீதிகளில் தினசரி நாளிதழ்களை விநியோகம் செய்த அவர் பின்னாளில் நாட்டின் முதன்மை பதவியாகிய ஜனாதிபதி அந்தஸ்தை எப்படி அடைந்தார். அவர் சும்மா சாதாரண வந்துடலைங்க, கடுமையாக உழைத்தார். அவர் சயின்டிஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடி பைலட் ஆகணும்னு தாங்க ஆசைப்பட்டார். அதற்கான முயற்சிகளிலும் இறங்கினார். ஆனால் அவருடைய அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிடுச்சு. ஏன்னா ஏர்ஃபோர்ஸில் ஒன்லி 8 பொசிஷன்ஸ் தான் ஃபில் பண்ண வேண்டியிருந்துச்சு. இவர் 9th ரேங்காக வந்ததுனால அவரால் அந்த பதவியை அடைய முடியலை. ஆனாலும் சோர்ந்து போகலை, கடுமையாக உழைச்சார். அதுக்கப்புறம் அவர் ஏர்ஃபோர்ஸில் டிஃபென்ஸ் அண்ட் ரிசர்ச் டெவலப்மெண்ட்டில் ஜாயின் பண்ணார். அங்கே அக்னி, பிருத்வி இந்த மாதிரி ஏவுகணை திட்டங்களில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டார். PSLV, GSLV ராக்கெட் லான்ச்சிங்கில் ப்ராஜெக்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணார். அதுக்கப்புறம் நாட்டின் உயர்ந்த பதவியாகிய குடியரசுத் தலைவராக உயர்ந்தார். இது எப்படி சாத்தியம்? நான் தொடங்கினேன், ஆனால் என்னால் செய்ய முடியல, அதனால் நான் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு மத்தியில் ஒருவர் மிக கடுமையாக உழைத்து கடைசி வரை முயன்று அதில் சாதித்து வெற்றியும் பெற்றார் அப்படின்னா அவர்தான் நம்முடைய டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள். அவரை நாம் ஒரு முன்னுதாரணமாக கொண்டு எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் முயற்சியை தளர விடாமல் கடுமையாக உழைத்து வெற்றி பெற வேண்டும் என்பதே நம்முடைய அனைவருடைய குறிக்கோளாக இருக்கணும். மீண்டும் நாம் வேறொரு தலைப்பில் சந்திக்கலாம். நன்றி.